நம்ம ஐயனார் துணை சீரியலில் பாண்டியும் வானதியும் மெடிக்கல் ஷாப்பை பார்க்க போகிறாங்க. மெடிக்கல் ஷாப் ஓனர் சொல்கிறாங்க, இது ரொம்ப நல்லா ஓடுற மெடிக்கல் ஷாப், என் ஒய்ஃபுக்கு உடம்புல அதனால் ஊருக்கு போகிறேன், இது ரொம்ப நல்லா ஓடுறதுனால விற்க மனசு இல்லாமல் வாடகைக்கு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியும் வானதியும் மெடிக்கல் ஷாப் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தோன்னே சரி பாண்டிக்கு ஓகே எவ்வளோ வாடகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10,000 வாடகை, 1,20,000 அட்வான்ஸ் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம வானதி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னால் 1,20,000 கொடுக்க முடியாது, நானே இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வானதிக்காக 1,00,000 இதை மாற்றுறாங்க. பாண்டி ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்கிறாங்க. பாண்டி சொல்கிறாங்க, இதை பற்றி வீட்டில் பேசாத, இது நானே காசு ரெடி பண்ணி தரேன், இதை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேரனும் கார்த்திகாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. கார்த்திகா ஊருக்கு 2 நாள் ஆகுது, ஆனால் எப்பொழுதும் ஊருக்கு வந்தோடனே நம்ம சேரனை பார்க்க தான் வருவாங்க. இந்த தடவை நம்ம சேரனை பார்க்க வரல. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் கேட்குறப்போ, அம்மா அப்பாவோட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால நான் பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திகா. மாப்பிள்ளை வந்திருக்காங்களான்னு கேட்டப்போ மாப்பிள்ளை வரல, அவங்க துபாயில் ஃப்ளைட் எதுவுமே விடலை, அங்கே ரொம்ப சண்டை இருக்கிறதுனால ஃப்ளைட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திகா. நம்ம வானதி வீட்டில் சொல்லாதுன்னு சொல்லியும் வீட்டில் சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாட்ட காசு வேணும், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் காசெல்லாம் கொடுக்க முடியாது, 4,000 சீட்டை பண்ணாமல் என்னால் கட்ட முடியாமல் நான் உட்காந்துருக்கேன், எங்கே நான் 1,00,000க்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. வேணா நான் உனக்கு வச்சுருக்க நகையை வேணால் அடகு வச்சு தரேன், அதை வச்சு நீ பணத்தை ரெடி பண்ணி நீ தான் அந்த காசை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அப்பா. சரி என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு காசாக கொடுங்க, நகையை விற்றுட்டு எனக்கு காசாக வேணால் கொடுங்க, என்னால் நகையெல்லாம் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வானதி. அப்புறம் நம்ம சேரன்ட்ட நிலா அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரிசப்ஷனுக்கு வர சொல்லுங்கள், அவள் வரவே மாட்டான், நீங்கள் எல்லாருமே பேசி வேணால் ஒத்துக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சேரன் பேசுகிறாங்க, போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்ம நிலா சொல்கிறாங்க, வேணாம், அவங்க சொந்தக்காரங்க நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, வேணாம் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக எல்லாருமா சேர்ந்து பேசி நிலா கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சுட்டாங்க.